வணக்கம். இந்த வீடியோல வேரோஸுக்கு வந்த பர்ச்சேஸ் ஆர்டர் பிஓவை எப்படி நம்ம மேனேஜ் பண்றோம், ப்ராசஸ் பண்றோம் செக் பண்ணலாம். மோர் ஆப்ஷன் வேரோஸ் பிஓ இந்த ஆப்ஷனை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே நம்மளுக்கு எந்தெந்த ஃபார்மசிலேருந்து வந்துட்டு பிஓ வந்திருக்குன்னு செக் பண்ணிக்கலாம். ஸோ பர்ச்சேஸ் ஆர்டர்ன்றது வந்துட்டு பிரான்ச் டு வேரோஸ் மட்டும்தான் போட முடியும். ஸோ பிரான்ச் டு பிரான்ச் வந்துட்டு மேனுவல் ஆர்டர் அண்ட் இன்டர்னல் ஸ்டாக் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண வேண்டியதாக இருக்கும். இங்கே நம்ம செக் பண்ணோம்னா ஆர்டர் பை, ஸோ எந்த பிரான்ச்லேருந்து வந்திருக்கு, பிரான்ச் நேம், ஏரியா நேம், பிஓ நம்பர் டீட்டெயில்ஸ் அண்ட் டேட், ப்ரியாரிட்டி, ஸ்டேட்டஸ் அண்ட் அவைலபிலிட்டி. ஸோ அந்த ஸ்டாக் வந்துட்டு எவ்வளோ நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது, ஸோ 100% மீன்ஸ் ஃபுல் அவைலபிள் நம்மக்கிட்ட இருக்குது அப்படின்னு. அண்ட் ஃபுல்ஃபில்டு, நம்ம இதை ஃபுல்ஃபில் பண்ணிட்டோம் மீன்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது வந்துட்டு ஸ்டேட்டஸ் 100%ல வந்துட்டு நம்மளுக்கு இங்கே ஷோ ஆகும். ஸோ ஏரியா வைஸ், பிஓ நம்பர் வைஸ், ஆர்டர் நம்பர் வைஸ், ஃபார்மசி நேம் வைஸ் வந்துட்டு நம்ம இங்கே சர்ச் பண்ணிக்கலாம். அண்ட் டேட் ஃபில்டர் இருக்குது. ஸ்டேட்டஸ் வைஸ், பிஓ ஸ்டேட்டஸ் வைஸ் கூட நம்ம இங்கே செக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ப்ரியாரிட்டி வைஸ் கூட நம்ம இங்கே ஃபில்டர் பண்ணிக்கலாம். இதில் வந்துட்டு அடுத்தபடியாக பிஓவில் ஐட்டம் வைஸ் வந்துட்டு செக் பண்ணலாம். ஸோ நம்மளுக்கு ஐட்டம் வைஸ் என்ன ஆர்டர் வந்துருக்கு, ஸோ ஆர்டர் குவான்டிட்டி என்ன அண்ட் ஜிடிஎன் குவான்டிட்டி, ஸோ அண்ட் ஸ்டாக் அவைலபிலிட்டி எவ்வளோ இருக்குன்றதை வந்துட்டு நம்ம இங்கே செக் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதை வந்துட்டு நம்மளுடைய ஷார்ட் புக்குக்கு நம்ம அப்டேட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது எங்கே அப்படின்னா மோர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு பல்க் அப்டேட் ஷார்ட் புக், ஸோ இந்த ஒரு ஆப்ஷனை யூஸ் பண்ணிவிட்டு நம்மளுடைய ஷார்ட் புக்கை வந்துட்டு ஃபுல்ஃபில் பண்ணிக்கலாம், அப்டேட் பண்ணிக்கலாம் நம்ம ஆர்டர் போடுறதுக்கு. சென்ட்ரலைஸ்டு ஆர்டர் ஸ்டோர் வைஸ் வந்துட்டு கூட நம்ம இங்கே செக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பர்டிகுலர் ஸ்டோர் மேலே கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஸோ அந்த ஸ்டோர்லேருந்து பெண்டிங் இருக்கிற டீட்டெயில்ஸ் மட்டும் வந்துட்டு நம்ம இங்கே ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நம்ம ஃபார்மசிஸ்டோட நேம் அண்ட் கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு இங்கே அவைலபிள் இருக்கும். ஸோ நம்ம ஸ்டோர் வைஸ் கூட இங்கே செக் பண்ணி ஃபுல்ஃபில்லாக பண்ணலாம் பிஓவை. ஸோ இப்போ நம்ம வந்துட்டு ஆர்டர் வைஸ் வந்துட்டு ப்ரொசீட் பண்ணுறோம். ஸோ இங்கே வந்துட்டு ஸ்டேட்டஸ் பார்த்தோம்னா பெண்டிங் இருக்குது, இன் ப்ரோக்ரஸ், ஸோ ஆல் வந்துட்டு கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா எல்லா ஸ்டேட்டஸில் இருக்கிற பிஓஸ் வந்துட்டு இங்கே ஷோ ஆகும். இதில் பெண்டிங் மீன்ஸ் ஸோ நம்ம வந்துட்டு இன்னும் அந்த ஆர்டரை எடுத்திருக்க மாட்டோம், ஸோ இன்னும் அது ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்க மாட்டோம். இன் ப்ரோக்ரஸ் மீன்ஸ் வந்துட்டு அவங்களுக்கு நம்ம பார்ஷியலி வந்துட்டு கொடுத்துருப்போம் அண்ட் இனிஷியேட் பண்ணியிருப்போம் பிஓவை, பர்ச்சேஸ் ஆர்டர் இனிஷியேட் பண்ணியிருப்போம். ஸோ அதை ஒரு எவ்வளோ பர்சன்டேஜ் வந்துட்டு நம்ம டெலிவர் பண்ணியிருக்கோம் அதை வந்துட்டு செக் பண்ணிக்கலாம். அண்ட் அடுத்தபடியாக கம்ப்ளீட்டட் ஆப்ஷனை வந்துட்டு நம்ம செக் பண்ணோம் அப்படின்னா எவ்வளோ கம்ப்ளீட்டட் மீன்ஸ் நம்ம 100% ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கோன்றதை வந்துட்டு நம்ம இங்கே பார்த்துக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ரிஜெக்டட் இன் சம் கேஸ் வந்துட்டு நம்ம அந்த பிஓவை ரிஜெக்ட் பண்ணியிருப்போம் வித் சம் ரீசன், ஸோ அதையும் வந்துட்டு நம்ம மென்ஷன் பண்ணி அவங்களுக்கு அப்டேட் பண்ணிடலாம். இந்த மாதிரி நம்ம இங்கே ஃபில்டர் பண்ணி செக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் எக்ஸ்பயர்ட், சம் டைம் லைனில் வந்துட்டு நம்ம அதை ஃபுல்ஃபில் பண்ண முடியலன்னா ஸோ அந்த ஒரு பிஓ வந்துட்டு எக்ஸ்பயர் ஆகிடும். ஸோ அதையும் வந்துட்டு ஃபில்டர் பண்ணி நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ என்ன ரீசன் இருக்குன்றதை நம்ம அங்கே அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு நம்மளுக்கு ஆர்டர் வைஸில் வந்துட்டு ஃபில்டர் பண்ணிவிட்டு செக் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதில் வந்துட்டு நம்ம இன் ப்ரோக்ரஸில் இருக்கிற ஒரு பிஓவை செலக்ட் பண்ணிட்டோம். ஸோ இந்த இன் ப்ரோக்ரஸில் வந்துட்டு என்ன ஆயிருக்கு அப்படின்னு நம்ம செக் பண்ணலாம். ஸோ பேசிக்லி இந்த டீட்டெயில்ஸ் நம்ம பார்த்தோம்னா தெரியும். ஸோ நம்ம சில ஆர்டர்ட் குவான்டிட்டி வர்சஸ் நம்ம டெலிவர்ட் குவான்டிட்டி, ஸோ பார்ஷியலி வந்துட்டு நம்ம உங்களுக்கு இந்த குவான்டிட்டி வந்துட்டு கொடுத்துருக்கோம். இட் மீன்ஸ் 6 ஆர்டர் வந்துருக்கு, 3 வந்துட்டு கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் ரிஜெக்டட் ஃபார் சம் அதர் ரீசன் வந்துட்டு நம்ம இந்த ஐட்டம் ஃபுல்ஃபில் பண்ணியிருக்க மாட்டோம், அதனால ரிஜெக்ட் பண்ணியிருப்போம். நெக்ஸ்ட் பெண்டிங் ஸ்டேட்டஸ், ஆர்டர் பண்ணியிருக்காங்க பட் நம்ம எந்தவித ஆக்ஷனும் எடுக்கலைன்றது வந்துட்டு இங்கே நம்ம பார்த்துக்கலாம். அப்புறமா நம்மளுக்கு ஃபைனலாக வந்துட்டு கம்ப்ளீட்டட், ஸோ 2 ஆர்டர் போட்டிருக்காங்க, 2 நம்ம ஃபுல்ஃபில் பண்ணிட்டோம், இது 100%. ஸோ தேங்க்யூ.